அண்மை செய்தியை பார்க்கலாம். நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு அதிகரித்து வருவதை ஒப்புக்கொண்டிருக்கிறது அஸ்ஸாம் மாநில பாஜக அரசு. அஸ்ஸாம் மாநிலத்தில் அரசு தேர்வு மையங்களில் மட்டுமே நீட் தேர்வை நடத்த அம்மாநில பாஜக அரசு முடிவு செய்திருக்கிறது. நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு அரங்கேறுவதாக ஏற்கனவே நாடு முழுவதும் புகார் எழுந்துள்ளது. நீட் தேர்வு என்பது முறைகேடுகளுக்கே வழிவகுக்கும் என்றும் தனியார் பயிற்சி மையங்களுக்கு சாதகமானது என்றும் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறவில்லை என ஒன்றிய பாஜக அரசு கூறி வரும் நிலையில் நீட் தேர்வில் முறைகேடு அரங்கேறுவதை அஸ்ஸாம் மாநில பாஜக அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம். பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது அண்மை காலமாக நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறு வருவது அம்பலமாகி வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பெரும்பாலான இடங்களில் மோசடிகள் நடந்தன. சிபிஐ வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணைகள் எல்லாம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் அஸ்ஸாம் மாநிலத்திலும் தேர்வில் முறைகேடுகள் அதிகமாக அரங்கேறி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது அங்குள்ள பாஜக அரசு இந்த நீட் தேர்வை அரசு கல்வி நிறுவனங்களில், அதாவது அரசு தேர்வு மையங்களில் மட்டுமே நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே நீட் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்திருப்பவர்களுடைய தரம் பெருமளவுக்கு குறைந்திருப்பதாக அந்த மாநில அரசு கூறியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது பாஜக ஆளக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்தில் முதலமைச்சர் நடத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு அதாவது அரசு தேர்வு மையங்களில் மட்டுமே இனிமேல் தேர்வு நடத்துவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். தேர்வின் போது அதிக பாதுகாப்பு, முறைகேடுகள் நடைபெறாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே தனியார் மையங்களில் நடத்தப்பட்ட இந்த நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்திருப்பது காவல்துறை விசாரணை மூலம் அம்பலமாகி இருப்பதாகவும் அஸ்ஸாம் அரசு தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த நடைமுறையை மாற்ற தற்போது பரிந்துரையை ஒன்றிய அரசுக்கும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.